அழகான உண்டியல். இப்பெல்லாம் யாருங்க இந்த மாதிரி உண்டியெல்லாம் வாங்கி காசை வந்து சேர்த்து வைக்கிறாங்க? முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியில வாங்கி ஒரு ரூபா ஒரு ரூபா போட்டு காசு சேர்த்து வச்சு அதை உடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் உண்டியில வாங்க மாட்டீங்க, காசு சேர்த்து வைக்க மாட்டீங்க. அது இல்லாம மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து போச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன்பே எல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உண்டிக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் நம்ம அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரூபாய் கிடைக்கும் கருவிட்ட பல திருடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு போட்டு சேவ் பண்ணி வைப்போம். ஸோ இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டீங்க. காசு கிடைச்சுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து கத்து கொடுங்க. இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேவிங்ஸ் எப்படி பண்றதுன்னு இது மூலியமா தான் நம்ம கத்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கையால செஞ்சக்கூடியது. மண்ணு தான், சுடு மண்ணால செஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து செய்வாங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கத்து கொடுங்க. இந்த மாதிரி அழகா உண்டியல் வாங்கி கொடுங்க. அது ஒரு ரூபா நீங்களே காசு கொடுத்து போட்டு சேவிங்ஸ் பண்ணி அதை உடைக்கும் போது அவங்களுக்கே ஒரு அந்த சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி கொடுங்க.